السلام عليكم ورحمة الله تعالى وبركاته لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه لا إله إلا الله இன் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். சொல்லுங்க. இஅ்திபாராத்தே உலூஹியத்தின் விளக்கம். அப்படிப்பட்ட காமிலான சிஃபத்துகள் இருந்தால்தான் அந்த இலாஹ் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஹயாத், இல்ம், இராதா, குதுரத், சமாஅத், பசாரத், கலாம் போன்ற சிஃபத்துகளை உடையவனாக இலாஹ் இருந்தால்தான் படைப்பினங்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். ஹயாத், சபா சிஃபாத். ஹயாத், சிஃபாத் என்னன்னா ஹயாத், இல்ம், இராதா, குதுரத், சமாஅத், பசாரத், கலாம். இந்த சிஃபத்தில் உடையவன் தான் இலாஹ் இருக்க முடியும். இலாஹ்னா மற்றவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இந்த சிஃபத்தில் ஏதோ ஒன்று இல்லைனாலும் பூர்த்தி செய்ய முடியும். யாரோட எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்யவே முடியாது. இந்த சிஃபத்தை ஏன் உம்முஹாத்து சிஃபாத்துன்னு சொல்கிறாங்க? இந்த சிஃபத்தை ஏன் முக்கியமான சிஃபத்து ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா இந்த சிஃபத்து இருந்தால் மற்ற எல்லா சிஃபத்துமே பிறக்குது. இந்த சிஃபாத்துக்கு சிஃபாத்தே ஜாத்தியா என்று சொல்லப்படும். சிஃபாத்தே ஜாத்தியான என்ன, சிஃபாத்தே அஃபாலியான என்ன, அது விளக்கம் பின்னாடி வருது. இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். அப்போ வந்து இந்த சிஃபத்து இருந்தால் மற்ற எல்லா சிஃபத்துகளும் வெளியே வருகிறது. மம்பு சிஃபாத். இன்னும் சொல்ல போனால் சமாத், பசாரத், கலாம். ஜி சம, பசரு, கலாம். சமாத் இருக்கு ஜி, அது வந்து சமாத், பசாரத், இது ரெண்டுமே ஜி ரிசீவர். ஃபோனில் ரெண்டு இருக்குல்லப்பா. ஏன்னா ஃபோனுக்குள்ளே செய்தி வாங்குறது எது? ரிசீவர். வெளியின்னு வரக்கூடியதை கேட்டு நமக்கு சொல்லிக்கிறது. நாம் சொல்கிறத கேட்டு நம்ம கருத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு உதவுறது எது? நம்ம கருத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு உதவுறது கலாம். கலாம் பேச்சு. என் உள்ளத்தில் உள்ளதை நான் பிறருக்கு தெரிவிக்கிறேன். அதான் கலாம். அது எந்த வகையில் தெரிவித்தாலும் அது கலாம் தான். கலாம் என்ற வார்த்தை பொது வார்த்தை. பேச்சுன்னா வித் சவுண்டு, வித்தவுட் சவுண்டு. பேச்சு ரெண்டு வகை. வித் சவுண்ட், வித்தவுட் சவுண்ட். நான் நினைத்த ஒரு செய்தியை இன்னொருத்தருக்கு நான் சொல்லணும். அதுக்கு பேர் என்னங்க? கலாம். நான் யாருக்கு செய்தியை எத்தி வைக்க நினைக்கிறேனோ அவன்கிட்ட எத்தி வைக்கணும். கலாம். எனக்கு முன்னாடி நிசாம் உட்காந்துருக்கார். அவருக்கு என்ன நடக்குது, அவர் உடம்புல என்ன நடக்குது, அவருடைய சிஃபத் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய ஹாலாத் என்ன, அஹ்வால் என்ன, ஷான் என்ன, இதை நான் விளங்கணும். இதுக்கு எனக்கு ரெண்டு வேணும். பசாரத்து ஒன்று, சமாத்து ஒன்று. பசாரத்து மூலமாக பார்த்து விளங்கிறோம். ஓ இப்படியாகவும் இருக்கார், இப்படி இருக்கிறார், இவர் இப்போ தான் தூங்கி எழுந்து வந்திருக்கிறார், அவர் சிரித்து கொண்டிருக்கிறார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார், இவர் சந்தோஷப்படுறதா அழுகிறதான்னு யோசிச்சுட்ருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறோம். அவர் நிலையை, அஹ்வால்களை, அவருடைய சிஃபத்துக்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இவருக்கு இத்தனை வயசு, இவருக்கு வயசாயிருச்சு, இவர் தான் வாலிபராக இருக்கிறார், அவருடைய நிலை, அது நிலைகள். சோகமாக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார், ஜி வருத்தமாக இருக்கிறார், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார், உடம்பு நல்லா இருக்குது, மூத்தாயிட்டார், ஹயாத்தாக இருக்கிறார். எல்லாம் எதை தெரிஞ்சுக்கிறோம்? கண்ணை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். கண்ணால் பார்க்க முடியாத எத்தனை விஷயங்களை காதை வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்படியா டாக்டர் கேட்குற, என்னப்பா செய்யுது உங்களுக்கு அப்படின்னு. இப்படி செய்யுது சார், இப்படி செய்யுது சார் அப்படி. இப்போ செய்தி உள்ளே கொண்டு போகுது. நம்ம கல்புக்குள்ளே செய்தி கண்ணு தான் கொண்டு போகுது ஒருத்தரை பற்றி எல்லா செய்தியும். அதுங்களா. ரெண்டாவது காது கொண்டு போகுது. அப்படியா, என்ன செய்யுங்க சார், 3 நாளாக உடம்பு சரியில்லைங்க சார், வயிற்று வலிக்குதுங்க சார் அப்படின்னு சொல்கிறோம்ல, காது கொண்டு போகுது. அப்புறம் இது கொண்டு போகுது
எஹ்சாஸ், ஹிஸ்ஸு. ஹிஸ்ஸு பை, அதுவும் நம்ம செய்தியை உள்ளே கொண்டு போகுது. தொட்டு போகுது, காய்ச்சல் கொதிக்குதுங்க. எஹ்சாஸ், நாடி துடி பார்க்குறாங்க கேட்கிட்டு. எஹ்சாஸ் தானே, உணர்வு தானே. இப்படி தொட்டு பார்த்து நல்லா துடிக்குதுப்பா உனக்கு அப்படின்னு துடிச்சு தொட்டு பார்க்குறது எஹ்சாஸ். 4வது ஷம், ஷம் ராய்ஹத், வாசனையை நுகருது. இது என்னது? யார் அத்தர் வந்துருக்குது அப்படின்னு, யார் குளிக்காமல் இருக்குது 3 நாளா அப்படின்னு நினச்சிங்களா? ரொம்ப நாளாச்சு குளிச்சு போட்டுருது அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய அகவால்களை, நிலைகளை அறிந்து கொள்வதற்கு மூக்கும் உதவுது. மூக்கும் உதவுது, கண்ணு உதவுது, காது உதவுது, எஹ்சாஸ் உணர்வுகள். ஜில்லுன்னு இருக்குப்பா, மார்கழி மாதம் மாதிரி இருக்குப்பா. மார்கழி தான் இது. என்ன மாதம் இது? கார்த்திகையா? என்னன்னு தெரியல. இது என்ன மாதம் தெரியலையா உங்களுக்குலாம்? யாருக்கும் தெரியல. இதெல்லாம் நீங்களாம் ஒரு மனுஷன், எனக்கு தான் தெரியலன்னா உங்களுக்கும் தெரியல. இது என்ன மாதம் போய்? தமிழ் மாதம் தை. தை பொங்கல் வரல, தை மார்கழி, தை. மார்கழிக்கு தான் தை வரும். கார்த்திகையா? என்னவோ விடு. ரபியுல் ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர் பிறந்துருச்சு. அது தெரிஞ்சால் போதும். 1000 மாதம் வச்சுருப்பாங்க. சரி, குளிர் கார்த்திகை மார்கழி மாதம். இப்போ குளிர் இருக்குதுப்பா, தை மாதம். இப்போ வெயில் பயங்கரமாக இருக்குது. இது என்ன சித்திரையா அப்படின்னு கேட்குறோம். அப்போ வெளியில் உள்ள அகவால்கள், நிலைகள், உடல் உணருது. இதெல்லாம் எஹ்சாஸ். இப்போ 5 புலன்களில் 4 புலன்களில் வந்து ரிசீவர் தான். ப்ராட்காஸ்டிங் இருக்கே ஒரே ஒரு புலன் தான், அது எது? கலாம். தன்னை பற்றி வெளிப்படுத்துறது. உள்ளது வெளியே கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஒன்று தான் வச்சுருக்கான். மற்ற எல்லாம் உள்ளே வாங்கு, உள்ளே வாங்கு. இதுக்காக வேண்டி நிறைய உள்ளே வாங்கு. நீ மனுஷன் வெளியே கொண்டு போகிறது கொஞ்சமாக கொண்டு போ இந்த வை. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல கலீம், அல்ல கலாம் அல்லாஹ் இருக்குல்ல. கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசா நபி இடத்துல பேசினான். இப்போ அல்லாஹ் தாலா கலாம், பேசக்கூடியவன். கலாம் வந்து பேசுதல் என்பது தன் நிலையை தெரிவிக்குதல் அப்படிங்கிறது. ஒன்று வித் சவுண்டு, இன்னொன்று வித்தவுட் சவுண்டு. சத்தமுடன் கலாமும் இருக்கும், சத்தம் இல்லாமலும் கலாம் இருக்கும். சத்தமோடு இருக்கும், சத்தம் இல்லாமலும் இருக்கும். இந்த சத்தத்தோடு உள்ள சத்தம் இருக்கு, சவுண்டு, கலாம் இருக்கு இல்லையா? இது ஒரு பாஷையுடன் சம்பந்தப்பட்டிருக்கும், பாஷை இல்லாமலும் இருக்கும். சத்தத்தோடு உள்ளது எடுத்துக்குவோம். இங்கே வா தம்பி அப்படின்னு, இது என்னது? பாஷை. ப்ளீஸ் கம் ஹியர், ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ். லாங்குவேஜ் இல்லாமல் அப்படிங்கிறோம், அது லாங்குவேஜ் இல்லாமல் வித் சவுண்டு. எல்லா மிருகங்களும் பேசிக்குது. ஒரு மிருகம் ஒரு, அது எந்த லாங்குவேஜும் கிடையாது, ஆனால் அதற்குரிய பாஷையிலும் பேசிக்குது. வகாலத்து நம்லத்துன் யா ஐயஹன் நம்லு துஹுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வஜ்னூதுஹு. பேசிச்சு இல்லையா? எல்லா மிருகங்களும் பேசுது. குர்ஆனில் எறும்பு பேசுறது வருது, வேற என்ன வருது சொல்லுங்க. ஹுதுஹுது பறவை. அப்புறம் மலைகள் பேசும், மிருகங்கள், பறவைகள் வேற என்ன பேச்சு? எறும்பு பேசுறது அல்ல சொல்றான் குர்ஆன்ல. ஒன்று. ரெண்டாவது ஹுதுஹுது பறவை பேச்சு யார்கிட்ட? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அதுவும் குர்ஆன்ல வரும். அப்புறம் சரி, அப்படி வச்சு சொல்லுங்க. மலைகள்லாம் பேச்சு, அதுவும் அல்ல வருது, அல்ல சொல்றான், குர்ஆன்ல வருது.
அனைத்து எல்லா ஆலமே அருவாக நாம் அல்லாட்ட பேசணும். ரஸ்துபி ரப்பிக்கும் காலுபலா அதுவும் வருது. சரி வாங்க ஜி. அப்போ ஒரு மிருகத்துக்கு மிருகம் பேசிக்குது கலாமை கொண்டு. அது என்ன பாஷைன்னு தெரியாது. இது சவுண்டோட பேசுறது. இன்னொன்று சத்தம் இல்லாமல் பேசுறது. அதுங்களா இஷாராவில் பேசுறது, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. கண் சாடையிலே பேசுறது அப்படின்னு, கண்ணிலே பேசுறது. உடல் மொழியால் பேசுதல், இப்படி பல வகை இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மனிதர்கள்ட்ட பேசுறான். அல்லாஹ் கலீம். அல்லாஹ் எப்படி பேசுறான்? உமா கான் அல்லாஹ் யுகல்லிம் பஷரன் இல்லா பிவஹீன். ஆயிட்டு என்னப்பா? சொல்லுங்க. மாகான் அலி பஷரின் எந்த மனிதர்களும் அல்லாஹ் இடத்துல பேச முடியாது. மாகான் அலி பஷரின் ஐ யுகல்லிமஹுல்லாஹு, அல்லாஹ் அவரிடத்தில் பேசுவது எந்த மனிதனுக்கும் சாத்தியமில்லை. இல்லா வஹியன், வஹியை கொண்டே தவிர. இந்த வஹி கருத்து என்ன? இங்கே வஹியை கொண்ட அர்த்தம் அவருடைய கல்புல அல்லாஹ் தஆலா பேசுறது. மனசுக்குள்ள அல்லாஹ் தஆலா வஹி அவருடைய கல்புல அல்லாஹ் பேசுவான். அவுமையும் நேரடியாக அல்லாஹ் தஆலா கல்புல பேசி அதை வச்சு விளங்கிக்குவார். அவுமையும் வராய் ஹிஜாப், ஏதோ ஒரு திரை. மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலிருந்து அல்லாஹ் பேசினான், மரத்திலிருந்து பேசினான், அது மாதிரி. அவ் யுர்சில ரசூலன், ஒரு நபி ஒரு தூதரை அனுப்பி வைப்பான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களுக்கு சொல்லுவார்கள். புரிஞ்சுங்களா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் ஹதீஸ் சொன்னாங்களோ எல்லாம் வஹி தான். எல்லாம் அல்லாஹ் அவங்க சொன்ன ஹதீஸுகள்லாம் இருக்குல்ல. குர்ஆன் என்னது? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். இந்த 3 வகை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. 3 வகை தான் அல்லாஹ் பேசுவான். ஒன்று ரசூலை அனுப்பி தூதரை அனுப்பி வைப்பான், அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி சொல்லப்பட்டது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிய குர்ஆன் ஷரீஃப். இது இர்ஸல ரசூலுன் ஃபயூஹா இலைஹி பிஇذனிஹி மா யஷா, ஃபயூஹா இலைஹி பிஇذனிஹி மா யஷா இன்னஹு அலா அலியுன் ஹக்கீம். இது குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. யாருக்கு? இது குர்ஆன். இன்னொன்று அல்லாஹ்னு பிடித்திருந்த வஹி. இந்த வஹி கல்புக்குள்ள அல்லாஹ் இறக்கிடுவான். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி சொல்லிடுவான். அந்த செய்தியை உருவாக்கக்கூடிய வாசகம் இருக்க, எழுத்துக்கள், லஃப்ஸு, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஃப்ஸாக இருக்கும். இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற செய்தியை கலாமை அல்லாஹ் இறக்கிட்டான். யார்கிட்ட? பெருமானார்ட்ட. இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற வாசகம் ரசூலுல்லாஹ்வுடைய வாசகம். செய்தி அல்லாஹ்வுடையது, வார்த்தை ரசூலுடையது. குர்ஆன் இருக்கே, செய்தியும் அல்லாஹ்வுடையது, வார்த்தையும் அல்லாஹ்வுடையது. அதனால் குர்ஆனுடைய வார்த்தையை முன்ன பின்ன மாற்ற முடியாது. அதே கருத்தாக இருந்தாலும் மாற்ற முடியாது. புரிஞ்சுங்களா? யா அய்யுஹல் முஸம்மில் வமின் லைல இல்லா கலீலா அப்படின்னு இருக்கு. முஸம்மிலுக்கு முத்தஸிருக்கு யாராவது ஒரே அர்த்தம் தான். அதனால் நம்ம இங்கே தூக்கி அங்கே தூக்கி மாட்ட முடியுமா? வேறு ஏதாவது கருத்துக்கணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வாசகங்களை மாற்றுறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்? கருத்தும் அல்லாஹ்வுடையது, வார்த்தையும் அல்லாஹ்வுடையது. இதை ரசூல் சொல்லிட்டு போயிட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இருக்கு. இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா வமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி. இந்த கருத்து இருக்கு பார்த்தீங்களா? இது கருத்து அல்லாஹ்வுடையது, கலாம் அல்லாஹ்வுடையது, கலாமே நஃப்ஸி அல்லாஹ்வுடையது. அவங்க நஃப்ஸில் அல்லாஹ் தஆலா போட்டான். வார்த்தை யாருடையது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. அதனால் என்னங்க, வார்த்தை மாற்றி மாற்றி சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வே ஒரே ஹதீஸை பல மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னமல் அமாலு பின்னியாத் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10-15 வகையாக அறிவிக்கை செய்யப்படுது இந்த ஹதீஸே. இன்னமல் அமாலு பின்னியாத், இன்னமா ஜஸாவுல் அமாலு பின்னியாத், இன்னவா சவாபுல் அமாலு பின்னியாத்,
இன்னமல் அமாலு பின் நிய்யதி பின் நிய்யாதி, இன்னமல் அமலு பின் நிய்யதி, இன்னமல் அமாலு பின் நிய்யதி, இன்னமல் அஃஆலு பின் நிய்யாதி, இப்படிலாம் சஹாபாக்களும் பல மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே சரியான ரிவாயத்தில் வருது. அது இப்படி ஒரே அது பல ரிவாயத்தில் வரும். ஒரு முறை தான் பெருமாள் சொல்லியிருப்பாங்களா? அதை எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க இல்லையா? என்ன போய் 23 வருஷத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை ஒரு முறை சொல்லியிருப்பாங்களா? நாமளே உங்களுக்கு ஒரு எத்தனை வாட்டி பயன் செய்கிறோம். ஒரே செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ் விஷயம் சொன்னாலும் சரி, ஒழுக்கத்தை பற்றி பயன் செஞ்சு போய் உஸ்காமாரோட பேச்சை கேட்டு நடந்துங்கப்பா. அதபு செய்யுங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடந்துங்க. எடுத்து பேசுங்க. உஃப்னு கூட சொல்லாதீங்க. அதான் குர்ஆன் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். திரும்ப 10 நாள் கழிச்சு வேற ஒரு மாணவர்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்னொரு மாணவர்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ எவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ மாணவர்களுக்கு சொல்லியிருப்போம். ஒவ்வொரு இதுலையும் ஒரே வார்த்தை வரணும்னு அவசியம் இல்லை. வேற வேற அதே கருத்தை வேற வேற வார்த்தை சொல்லியிருப்பேன். இப்போ ரைஹான் அதை அறிவிப்பு செய்யும்போது அந்த வார்த்தையை சொல்லுவார். ஹசன் அறிவிப்பு செய்யும்போது என்ற சர்க்கார் இந்த மாதிரி சொன்னாங்க, அவர் வேற வாசகம் சொல்றாரு. என்ற தாய் தப்பனை மதிக்க சொல்லி இப்படி சொன்னாங்கன்ட்டு அவர் போய் வேற வார்த்தையை சொல்றாரு. அதனால தான் என்னங்க இத்தனை ரிவாயத் பெருமாள் இவனும் சொன்னாங்களா, இவனும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சஹாபிட்டு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. 23 வருஷம் வாழ்க்கையில் வேற வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் இருக்கே, இதுவே 15 வகையில் ரிவாயத் செய்யப்படுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் இருக்கே, இதுவே பல 15 ரிவாயத் வருது. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து அத்தஹியாத்து தய்யிபாத்து ஸலவாத்து லில்லாஹி, இது நிறைய ரிவாயத்து வருது. அல்லாமா ரிவாயத்துவில் மானாவும் ஜாயிஸ், கருத்து பெறலாமல் வார்த்தையை நீ வைத்துக்கொண்டு பேசலாம். அதில் ஒரே ஹதீஸு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பல சஹாபாக்கள் அறிவிக்கப்படும் பொழுது பல்வேறு வார்த்தைகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபீ ரிவாயத்தின் ஃபீ ரிவாயத்தின் ஃபீ ரிவாயத்தின் என்று நிறைய கிதாபுகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரே ஹதீஸு புகாரில் ஒரு மாதிரி வரும், முஸ்லீமில் ஒரு மாதிரி வரும், அபூதாவுல ஒரு மாதிரி வரும். எல்லாமே சஹீ தான். நீ ரிவாயத் செய்யும் பொழுது ரவாஹுல் புகாரி வல் முஸ்லிம் அபூதாவு திருமதி அப்படின்னு ரவாஃபில் மசானிதி குல்லிஹா அப்படின்னு நான் சொல்லிட வேண்டியது. எல்லா மசனதுலையும் ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. ரவாஹு அஸ்ஹாபு சுனன், எல்லாமே அஸ்ஹாபு சித்தாவுள்ள சித்தாவுள்ள அத்தனை பேருமே ரிவாயத் செய்திருக்கிறார்கள். லஃபுலுஹு பி முஸ்லிம் லஃபுலுஹு கமாஃபி முஸ்லிம் போட்டுருவாங்க. ரவாஹு அஸ்ஹாபுல் சுனன் குல்லுஹும், இது எல்லா சுனனுடைய எல்லா கிதாபுல் உள்ள ராவிகளும் அறிவித்திருக்காரு. சில ஹதீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மன் கான் ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலி எல்லா கிதாபுலையும் வருது. சியாசத்து எல்லாத்துலேயும் வருது. என்ன போட்டுருவாங்க? அஸ்ஹாபு சுனனி குல்லுஹும் வ லஃபுலுஹு லில் புகாரி வ லஃபுலுஹு கமாஃபி அபூதாவுத். அபூதாவுக்கு இன்னும் 2-3 வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து முழுமையாக இருந்திருக்கும். அதனால் ரவால் புகாரி வல் முஸ்லிம் அபூதாவுத் வ லஃபுலுஹு அபூதாவுத்னு போடலாம். இன்னும் சில ரிவாயத்து பார்த்தீங்கன்னா புகாரியில் வரும், 1-2 வார்த்தைக்கும் விட்டுருக்கும். அபூதாவுல வரும், அங்கே 2 வார்த்தை விடுபட்டிருக்கும். திருமதியில் வரும், அங்கே 2-3 வார்த்தை விடுபட்டிருக்கும். புரிஞ்சுங்களா? நசையில் வரும், அங்கே 2 வார்த்தை விடுபட்டிருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இங்கேருந்து எடுத்து போட்டு அங்கேருந்து எடுத்து போட்டு அங்கேருந்து எடுத்து போட்டு எல்லா சியாசத்தால் வரக்கூடிய எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பின்னாடி சில முஸ்தஹ்னிஃபீன் எழுதுவாங்க. அது எந்த கிதாபுலையுமே இருக்காது. அப்படி செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். என்ன பை சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு ஹதீஸ் முழுமையாக நீ எடுக்கிற, பெருமானா சொன்ன வாசகம் முழுமையாக வரணும், முழுமையாக எடுக்கிற, நீ எடுத்த அந்த முழுமையான ஹதீஸு எந்த ஹதீஸ் கிதாப்லையும் இருக்காது. ஒரு 10 வரி ஹதீஸு, 8 வரி புகாரில் இருக்கும், வேற 8 வரி முஸ்லீமில் இருக்கும், வேற 7 வரி 8 வரி அபூதாவுல இருக்கும், வேற 3-4 வரி திருமதியில் வரும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கலந்து விட்டு அடிச்சு இது அது மண் கதிபாலை முத்தஅமிதன வராது பை. இது அந்த ஹதீஸை முழுமைப்படுத்துறதுக்காண்டி அந்த வாசகத்தை கூட இங்கே போட்டு இந்த ஹதீஸு ஹாதா குல்லுஹும் ஃபி சுனன், இது எல்லாமே சுனன் கிதாபுகள் இருக்குது. புரிஞ்சுங்களா? ஃபி தகீரின் யசீரின், சிறிய மாற்றங்களுடன் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனால் எதுவுமே உண்டு முச்சு இல்லை, எல்லாமே ஹதீஸ் வரக்கூடிய இபாரத் தான். இது நிறைய உதாரணம். ஒரு உதாரணம் சொல்ல போனால் அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா
ஃபி பஸரி நூரா ஃபி சம்இ நூரா ஃபி லிசானி நூரா ஃபி அமாமி நூரா ஃபி வராய் நூரா மின் இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அணைஞ்சுங்களா எல்லா கிதாபிலையும் ஒன்று ரெண்டு விடுபட்டிருக்கு. ஒன்று சம்மில் விடுபட்டிருக்கு, ஒன்று பஸரி நூரா என்னுடைய கண்ணை நூறாக்கு, வபி தமி நூரா ஃபி முஹி நூரா ஃபி அல்மி நூரா வஜஅல்னி நூரா வஜஅல்லி நூரா வஅல்லிம்லி நூரா. இந்த ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கிதாப்லையும் வருது, ஒன்றும் ஒன்றும் வித்தியாசம் வரும். சரிங்களா? என்ன செய்வாங்க, மிர்காத்தில் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணாங்க, எல்லா கிதாபும் எடுத்து இதில் விட்டு போன வாசம் அடுத்த கிதாபுன்னு எடுத்து போட்டு ஜாயின் பண்ணி போட்டுறேன், இந்த துவா ஓதும்போது எதுவுமே விடுபடாமல் ஓதுறதுக்காக வேண்டி. என்னுடைய கண்ணில் ஒளியாக்குவாயான்னு புகாரில் இருக்குன்னு வச்சுங்களேன். பை சரியாக சொல்ல உதாரணம் சொல்கிறேன். முஸ்லீமில் வந்து எனக்கு காதை நூறாக்குவாயாக, என் எலும்பை நூறாக்குவாயாகன்னு இருக்குது. அபூதாதுல எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுறது. இப்போ துவா முழுமையாக ஓதிக்கிங்க ஓதும்போது. ஆனால் இந்த முழுமையான துவா புகாரில் இருக்கா, முஸ்லீமில் இருக்கா, அபூதாதுல இருக்கிறான்னா இருக்காது. இஃப்திலாஃபின் யசீரின் அப்படின்னு போட்டுருவாங்க இவங்களே. பார்த்தீங்களா? அஹ்ரஜஹுல் புகாரி வல் முஸ்லிம், அஹ்ரஜுல் புகாரி அன் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு பி இஃப்திலாஃபின் யசீரின் அப்படின்னு அவங்களே போட்டுருவாங்க கிதாப்லேயே. அல்லாஹும்ம ஜஅல் ஃபி கல்பி நூரா ஃபி பஸரி நூரா ஃபி சம்இ நூரா ஃபி லிசானி நூரா போட்டு புகாரி முஸ்லிம் ஹதீஸ் தான். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தும் போது நம்மளுக்கு கிடைக்காது. இது சொல்ல வந்தேன், இது ரிவாயத்து பில் மானானா என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இப்போ இது ஹதீஸில் ஜாயிஸ், இதில் ஜாயிஸ் இல்லை, குர்ஆனில் ஜாயிஸ் இல்லை. ஏன்? குர்ஆனில் வந்து மானாஹு வ கலாமுஹு மினல்லா வல்லஃபுலுஹு வ கலாமுஹு மானாஹு மினல்லா, எல்லாமே மினல்லா தான். ஹதீஸ் மொத்த ஹதீஸுகளுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லதாக நிரூபிக்கப்பட்ட சஹீஹா அறியப்பட்ட அத்தனை ஹதீஸுகளுமே வஹியுல்லா தான், அல்லாஹ்வுடைய வஹி தான். ஏன்? அல்லாஹ் சொல்ற ரசூல் அப்படி சொல்ல மா யன்திகு அனில் ஹவா, அவள் என்னைக்கும் தன் மன இஷ்டப்படி பேசுனதில்லை. இன்ஹுவ இல்லா வஹி யூஹா. அதாவது ஹவா நஃப்ஸ்னா அவர்களுடைய ஜாத்திலிருந்து அவங்களுடைய இக்திசாவிலிருந்து சொல் வரல, இது மினல்லா தான் வந்துச்சு அவங்க வார்த்தை. அவர்களிலிருந்து பிறந்த கருத்துக்களை அவர் சொல்லவில்லை. அல்லாஹ்விலிருந்து வந்த கருத்துக்கள் வார்த்தை ரசூலுல்லாஹ். இன்ஹுவ இல்லா வஹி யூஹா, இது அறிவிக்கப்பட்ட வஹியே அன்றி வேறில்லை. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. ஜி அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனிதமான நாவிலிருந்து வரக்கூடிய லஃப்ஸுகளால் அதை சொல்லுகிறார்கள். இது ரெண்டாச்சுங்களா? என்னாச்சு ஆயத்துன்னா, ஒரு மனிதர் அல்லாஹ் இடத்திலே பேசுவதாக இருந்தால் ஒன்று வஹியை கொண்டு பேசலாம்னா கல்புக்குள்ள அல்லாஹ் அந்த செய்தியை போடுவான். ஜி ஒன்று. ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி வைத்து அவர்கள் நம்மிடத்தில் பேசுவார். இது மின் வராய் ஹிஜாபி. இது வந்து அவர் சில ரசூலன். மூணாவது வராய் ஹிஜாப், ஒரு ஹிஜாபில் இருந்து அல்லாஹ் உன்னிடத்தில் பேசுவான். அப்படின்னா என்ன? ஒரு மரமோ ஒரு செடியோ அல்ல ஒரு மனிதரோ, மரம் செடி இருந்து அல்லாஹ் பேசும், மனுஷன் பேச மாட்டான். அதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மரத்திலிருந்து பேசினான். நெருப்பிலிருந்து, மரத்தில் ஒரு நெருப்பு உண்டாச்சு, அதுலேருந்து பேசினான். ஆனால் நெருப்பிலிருந்து பேசினான்னு சொன்னால் மரத்திலிருந்து பேசினான்னு வருது. மின் ஷஜரத்தின் மின் புகாயத்தின் முபாரகத்தின், புனிதமான அந்த இடத்தில் உண்டான ஒரு மரத்திலிருந்தும் அல்லாஹ் யா மூசா மூசா என்று அழைத்தான் வருது. நெருப்பிலிருந்து வந்ததுன்னு குர்ஆனில் வருது. மரத்தில் ஒரு நெருப்பு உண்டானது, நெருப்பிலிருந்து சத்தம் வந்தது. இது மின் வராய் ஹிஜாபின். அப்போது எப்போ வந்து ஒரு மரமும் நெருப்பும் அல்லாஹ் தஆலாவுக்கு ஹிஜாபா இருந்து அங்கிருந்து பேசுகிறானோ, அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களையும் ஹிஜாபாக்கி நம்மள்கிட்ட பேசுவான். சஹாபாக்கள்கிட்ட பேசினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாபாக்கி, ஷேഖமாரில் ஹிஜாபாக்கி அவன் முரீதுகிட்ட பேசுவான் அல்லாஹ் தஆலா. அப்படின்னா என்ன? அங்கிருந்து பேசுபவன் ஹக்குத்தான் விளங்கணும். நீ ஹக்காக இருக்கும், காமிலான ஷேகாக இருக்குமானால் ஷைத்தானாக தான் நாம் பொறுப்பது கிடையாது. நினைஞ்சுங்களா? அவங்க காமிலான ஷேகமார்கள் அப்படியாக இருக்குமானால் கௌசுல் ஆலம் முஹீதீன் ஆண்டகை மாதிரி, அஜ்மீ நாயகம் மாதிரி, ஃபைசி நாயகம் மாதிரி
முழுமையான காமிலான ஷேகுமாரில் இருந்தால் அவர்களுடைய ஹிஜாபில் அல்லாஹ் தாலா பேசுவான் முறிதுகள் இடத்துல வராய் ஹிஜாபில் உள்ளது. அப்போ அல்லாஹ் ஜல்லஷாஹு தாலாவுடைய கலாம் இந்த 3 வகையில் மனிதர்களிடத்தில் அல்லாஹ் தாலா பேசுவான். இது துனியாவில். ஆகிரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஜல்லஷா நேரடியாகவே பேசுவான். ஏன்னா துனியாவில் அல்லாஹ் தாலா பார்க்குறதும் நமக்கு சில ஹிஜாபுகளோடு. ஒன்று அகக்கண்ணால் அல்லாஹை பார்க்கலாம், அது கனவிலே அல்லாஹை பார்க்கலாம், ரெண்டுமே ஜாயிஸு. கல்பு கண்ணால் அல்லாஹ் விழிப்பு நிலையிலே பார்க்கலாம், முகக்கண்ணில் இல்லை, கனவில் அல்லாஹை பார்க்குறது ஜாயிஸு சுன்னத் ஜமாத் கருத்துப்படிக்கு. இது 2 வகையில் பார்க்கலாம். புறக்கண்ணால் இந்த வெளிரங்க கண்களால் அல்லாஹை இந்த துனியாவிலே நம்ம பார்க்க முடியாது. அப்படி பார்த்தவர்கள் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மட்டும்தான். மறு உலகில் இந்த புறக்கண்ணாலேயே பார்க்கலாம் அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா, நம்ம வெளிரங்க கண்களாலேயே. அதே மாதிரி நம்ம மறு உலகிலே நாம் அல்லாஹ்வுடைய பேச்சை வெளிரங்க காதுகளாலும் உடல் உறுப்புகளாலும் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கலாம். நம்ம காது கேட்கும் அல்லாஹ்வுடைய பேச்சை, நேரடியாகவே அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கலாம். அது எப்படி? அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது எப்படி பார்க்கலாம்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது எப்படி கேட்கலாம்? அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ துனியாவில் இந்த 3 நிலைகளில் தான் பேச முடியும். என்ன பை? இப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதர்கிட்ட அவன் கலாமை வெளிப்படுத்துறான். அப்போ அல்லாஹ் யாருங்க? கலீம். அல்லாஹ் தான் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினா பாருங்க, அதான் அல்லாஹ் கலாம். அல்லாஹ்வுடைய கலாம் தான் அது. தான் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சிஃபத் இருக்கே, அந்த சிஃபத்துக்கு பேர் என்னங்க? கலாம். அல் மாரிஃபத்து பின் நஃப்ஸி வ மா ஃபீஹி, என்னில் என்ன இருக்கிறது, நான் யார், என்னில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய முறைக்கு பேர் தான் கலாம். அந்த கலாம் எத்தனையோ வகையாக இருக்குது. லப்ஸன் இருக்குது, லப்ஸ் இல்லாமல் இருக்குது, சவுண்டு. அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாட்ட இருக்கு. அந்த கலாமுக்கு லப்ஸ் இருக்கா? கலாமுல்லா இருக்கே பை, கலாமுல்லா கதீம். அந்த கலாமுல்லா அல்லாஹ்வுடைய சிஃபத்து. அந்த சிஃபத்துடைய பொருள் என்ன? இஸ்ஹாரு மா ஃபீஹி, இஸ்ஹாரு அன் நஃப்ஸிஹி வ அம்மா ஃபீ நஃப்ஸிஹி. பை, தன்னை பற்றியும் தன்னில் இருக்கும் தன்மைகளை பற்றியும் அடுத்தவரிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலுக்கு பேர் என்ன? கலாம். நல்லா விளங்கிங்க. கலாம் என்ன? தன்னை பற்றியும் தன் ஜாத்தை பற்றி, தன் சிஃபத்துகளை பற்றி, தன் அஃஆலை பற்றி, தன் ஆசாரலை பற்றி, ஜாத்தோ சிஃபாத்தை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்கும் தன்மைக்கு பேர் என்ன? கலாம். அல்லாஹுடைய ஜாத்து, சிஃபத்து, அஃஆல், ஆசாரை அல்லாஹ் அவன் எப்படி அல்லாஹ்வுடைய ஜாத்தை பற்றி நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கா இல்லையா? இப்போ நபிமாரோட பிச்சையில் சிஃபத்தை பற்றி தெரிஞ்சிருக்கா இல்லையா? அஃஆலை பற்றி தெரிஞ்சிருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆசாரை பற்றி தெரிஞ்சிருக்கா இல்லையா? எப்படி நமக்கு தெரிஞ்சு? அவனை பற்றி அவன் சொல்ல வேண்டிய பற்றி தெரிஞ்சு. जो अपने जात का जाहिल हो क्या हो राज़दान तेरा, எப்படி தெரியும்? அல்லாஹ் பற்றி தெரியும். किसी को क्या पता तेरा न दे जब इल्म तू जब तक, किसी को क्या पता तेरा न दे खुद इल्म तू जब तक. சொல்லுப்பா, அர்த்தம் சொல்லுப்பா. किसी को क्या पता तेरा न दे जब इल्म तू जब तक. உன்னை பற்றி நீ சொல்லும் வரை உன்னை பற்றி யாருக்கு தெரிய முடியும்? ஒருத்தரும் தெரியாது. தைபாத்த கௌசல மனப்பாடம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு வார்த்தை எடுத்தா அந்த கைவிதை முழுசும் சொல்லணும். டெய்லி நீங்க 2 பேரும் ஒரு தைபாத்த கௌசி ஒரு வைத்த மனப்பாடம் பண்ணி வந்து குர்ஆன்ல சூரா ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கணும். சில விஷயங்கள் ரொம்ப தேவையான விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சூறாவை எங்களுக்கு மனப்பாடம் செய்ய வைப்பது போன்ற அவற்றையும் மனனம் செய்ய வைத்தார்கள். டெய்லி சொல்லு, பாடட்டும் சொல்லு, தப்பில்லாமல் சொல்லு என்று கேட்டார்கள். அதில் வருது. எது வருது? இஸ்திகாரா துவாவை பற்றி வருது. அப்புறம் கமா அல்லமன சூரத்தில் குர்ஆனுடைய சூறாக்களை மனப்பாடம் செய்து எங்களுக்கு ஒப்படைத்தது போல எங்களுக்கு சொல்ல 2-3 ஹதீஸ்ல வருது. இந்த மாதிரி அது மாதிரி தைபாத்த கௌசி நீங்கள் வந்து 2 பேரும் மனப்பாடம் பண்ணிட்டோன்னு சொல்லணும். டெய்லி ஒரு பாட்டு. இன்னைக்கு ஃபஸ்ட்டு பாட்டு சொல்லணும். இன்னைக்கு சொல்லேன்னா மத்தியானம் சாப்பாடு கிடையாது. இசீக்கோ ஒன்றும் இல்லை, அந்த பாட்டை அழகாக படித்து அதை வந்து காலில் கேட்டிருந்தா இதா தக்கர்ரர ஃபிஸ் ஸம்இ தக்கர்ரர ஃபிஸ் ஸம்இ தக்கர்ரர ஃபில் கல்ப்.
ஒரு வஸ்து திரும்ப திரும்ப காதில் விழுந்தா கல்புல போய் பதிஞ்சிடும். கிசி கோ கியா பதா தேரா நதே ஜப் ஜதே खुद इल्म तू जब तक जो अपनी रात का जाहिल हो क्या हो राज़दान तेरा. முந்தினா அப்படி தான் செய்யறது. நானே உட்காந்து படிச்சு என்னுடைய அந்த ஜவ்வு மெட்டு, ஒரு மெட்டு தான், ரெண்டாவது மெட்டு தெரியாது இல்லையா, அந்த ஜவ்வு மெட்டில் நாமளே உட்காந்து படித்து அதையே போட்டு கேட்டே உட்காந்துருக்கிறது, ரவா போல படிச்சுட்டே உட்காந்துருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஃபஸ்லுக்கும் தைபத்துக்கு நிறைய கவிதைகள் எங்கே ஆரம்பித்தாலும் அதுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை படிச்சிருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி மஹவே சுஜூத் கலீமிஸ் இருக்காருடைய கிதாப். இது ரெண்டும் நம்ம ஹாலை உண்டாக்கும். நீ நல்லா படிங்க, தைபாத்த கௌசியும் மஹவே சுஜூதும் படிங்க. இது ரெண்டும் நம்மள கைஃபியாத்துகளை உண்டாக்கும், ஹாலை உண்டாக்கும் கல்பில். ஏன் தெரியுமா? அது ஹாலுடையவர்களுடைய பேச்சு. ஹாலுடையவர்களுடைய வாயிலிருந்து வந்த பேச்சு இருக்கு, அது ஹாலை உண்டாக்கும். கஃப்லத்தில் உண்டானவர்கள் வாயிலிருந்து வந்த பேச்சு கஃப்லத்தை உண்டாக்கும். ஒரு பேச்சு வந்து வெறும் அந்த பேச்சுக்கு அந்த லஃப்ஸுக்கு மட்டும் மதிப்பில்லை, அது எங்கேருந்து வந்துச்சோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். ஒரே வார்த்தை தான் இருக்கும், ஒரே வார்த்தை எங்கேருந்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி அசர் செய்யும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யாது. தெரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யாது, ஒரே வார்த்தையாக இருந்தாலும் சரிதான். லஃப்ஸு ஒன்று தான் இருக்கும், அதை சொல்பவர்களை பொறுத்து அது உள்ளத்தில் போய் தைப்பது இருக்கும். உன்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு நேசிக்கக்கூடிய உன் லவர் உன் நினப்பாவே இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அது அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? தெருவில் போகிறேன் வரலாம் உன் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்கிறாங்க நினப்பாவே இருக்குப்பா, சரி சரி வச்சுக்கா அப்படி. அது வந்து இப்போ உள்ளத்தில் தைக்காது. அந்தந்த வார்த்தைகள் எங்கேருந்து வருது, அந்த வார்த்தை சொல்பவர்கள் யார், அதை வைத்து அந்த வார்த்தையில் மாற்றம் ஏற்படும். புரிஞ்சுங்களா? அப்போது ஷேகுமாருடைய வார்த்தை வந்து அவங்க ஹாலாக இருந்து வெளிவந்தது, சும்மா உட்காந்து கவிதை எழுதலை, சினிமா பாட்டு கிடையாது இது. புரிஞ்சுங்களா? அவர் தன் உள்ளத்தில் உள்ளதை தான் சொன்னார்ல. இப்போ முதல் படிச்ச பாட்டு என்ன? முझे अपने को बुला दिया किसने, मुझको खुद से बुला दिया किसने, उनको मुझ में दिखा दिया किसने. தைபத கௌசியில் படிக்கிறாங்க, கௌசியர்கள் படிக்கிறாங்க. मुझको खुद से बुला दिया किसने, என்னை நானே மறக்கடிக்கும்படி என்னை ஆக்கி விட்டார்களே அவர்கள் யார்? என் ஷேகநாயகம் ஆக்கிட்டாங்களே என்னை, அவனை என்னிலே தெரியும்படி ஆக்கிட்டாங்களே. உனக்கு முஜுமே திகா தியா கிஸ்னே, என் ஷேகநாயகம் தானே அப்படி ஆக்கினாங்க என்னைய அப்படின்னு படிக்கிறாங்களே. அப்படி இல்லாமல் படித்தாங்களா? கதை எழுதுனாங்களா? தன்னையே மறந்து எழுதுனாங்க. அவங்க தான் உள்ளத்தில் உள்ளதாங்க போய் சொன்னாங்க. கௌசி நாயகம் அவனை தன்னிலே பார்த்து தன்னை தான் மறந்து அவங்க எழுதுனாங்க. இப்போ அவங்க எழுதுனா அவன் தான் எழுதுறாங்க. அவங்க தன் உள்ளத்தில் உள்ள உண்மை செய்தி தான் எழுதுறாங்க, பொய் சொல்றதே இல்லை. பொய் இவங்க பேச்சுக்கே இடமே கிடையாது. ரூமி என்னைக்குமே குஃப்ரான வார்த்தை சொல்றதும் இல்லை, பொய் சொல்றதும் இல்லைன்றாங்க. ரூமி மகுஃப்த், ரூமி பசுஹனே குஃப்த், ரூமி பசுஹனே குஃப்ர் ந குஃப்த் ந கோயது. இது வரைக்கும் ரூமி பொய்வான வார்த்தைக்கு குஃப்ரான வார்த்தைக்கு சொன்னதும் இல்லை, இனி சொல்ல போறதும் இல்லை. சொல்லுவாய் என்னத்தை போட்டு மசனம் எடுத்து படிங்க. அவங்க பொய் வார்த்தை சொல்றதுக்கு அவசியமும் கிடையாது. நான் என் ஹால் என்னவோ அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னுடைய சொல்லை வாங்கி நீங்க அதை உன்னுடைய கால், என்னுடைய ஹால் தான் காலாக வெளிவருது அப்படியே. ரூமி சுஹனே குஃப்ர் ந குஃப்தஸ்த் ந கோயது முன்கர் மஷவேதஷ் காஃபிர் புவதான் கஸ்கே பைங்கார் பராமது அப்படிங்கிறான். அஸ் தோஸகியா சுத் ஜி என்ன சொன்னாங்க?
கால் அப்னா ஹை ஜோ குச் வோ ஹால் ஹை, என் ஹால் என்னவோ அதைத்தான் என்னுடைய காலாக சொல்லாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். கால் அப்னா ஹை ஜோ குச் வோ ஹால் ஹை பிர் ந கஹனா ஹம்கோ ஜித்லாயானே. அல்லாஹ் காட்டி கொடுக்காம போயிட்டீங்களே, என்ன பின்னாடி சொல்லி அழுவாதீங்க. பிர் ந கஹனா ஹம்கோ ஜித்லா யா நஹி கால் அப்னா ஹை ஜோ குச் வோ ஹால் ஹை, எது என் ஹாலோ அதைத்தான் காலாக உங்களிடம் சொல்லி இருக்கிறேன். பிர் ந கஹனா ஹம்கோ ஜித்லாயா நஹி, எங்களை நீங்கள் வந்து உருவாக்கவில்லை என்று பின்னாடி நீங்க சொல்லக்கூடாது. என் ஷேഖன் அல்லாஹ் காட்டி கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொல்லாதப்பா. நான் அப்படி ஆயுதான் ஒன்று சொல்றேன். சினிமா பாட்டு இருக்கனே, கவிதை உட்காந்து மெட்டு கொடுத்துட்றான், இது மெட்டில் ஒன்று பாட்டு எழுது அப்படின்னு. அவ்வளோதான், அவன் உட்காந்து எழுதுறான். நான் அங்கு சுகமே, நீ இங்கு சுகமே, நீ இங்கு நலமே, நான் அங்கு நலமா, நலம் நலம் அறிய ஆவல். இவன் காதலில் மூழ்கி இருக்கிறானு, அப்படி அங்கே போயிட்டான்னா அவங்க வந்துட்டலாம். எழுதுறவனுக்கு காதல் இருக்கா? அவன் காசுக்கு எழுதுறான். தன் நிலையை அவன் சொல்றது இல்லை, வார்த்தைகளையும் கற்பனைகளையும் தான் சொல்றாங்க. பொய்யத்தான் அவன் கவிதையாக்குறான். கேட்டால் கவிதைக்கு பொய் அழகு, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு அப்படிங்கிறான். அந்த அளவு கவிதைகளுக்கு அதுதான் அழகு. ஆனால் இறைஞானிகளுடைய கவிதையில் வார்த்தையில் பொய் வரவே வராது. அவங்க வார்த்தை, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க ஹாலத்துன்னு சொல்லிட்டாங்க. मैं खुद को ढूंढता हूँ वो हाथ आ रहे हैं, अब वो है मुझको, मैं खुद को ढूंढता हूँ वो हाथ आ रहे हैं, वो मुझको महू करके उनको बता रहा है. என்னப்பா பட்டுருங்கப்பா, நான் என்னை தேடுகிறேன், பார்த்தா கடைசியில் அவன் தான் எனக்கு கிடைச்சான். அவன் ஓ குதுக்கு ஓ முஜுக்கு மஹவுக்கு இருக்கோ, அவன் என்னை அழிச்சிட்டு அவனை காமிச்சிட்டு இருக்கிறான். முஜுக்கு மஹவுக்கு இருக்கோ, என்னை அழித்து விட்டு உதூதில் அவன் தான் என்ன, அவன் தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். நான் என்னை தேடுகிறேன், அவன் தான் எனக்கு கிடைக்கிறான் அப்படின்னு படிக்கிறாங்க. அவன் அப்படித்தாங்க ஆயிட்டாங்க. அவங்க அப்படி ஆகாமல் எந்த சூஃபியும் வாயிருந்த வார்த்தை வந்தால் அது வந்து பொய்யாச்சு. பொய்யர்கள் அல்லாஹ் தஆலா அந்த மஹ்காமு கொண்டு வர்றதில்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை. அதனால அல்லாஹ் தஆலா கூனுமா சாதிகீன், அந்த உண்மையாளர்களோட போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்களோ அப்படிதான் நினைக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க சாதிகீன்கள், மற்ற இவங்கள்தான் சாதிகீன்கள் கிடையாது, இவங்களாம் காதிபீன்கள், பகா பொய்யர்கள். அந்த பாடலை எழுதுபவனிடத்திலோ அந்த பாடலை படிப்பவனிடத்திலோ இசையமைப்பவனிடத்திலோ அதுக்காக நடிப்பவனிடத்திலோ அதை வாய்ஸ் இவங்க வெளிப்படுத்துற அவனிடத்தில் யாரிடத்திலையுமே அந்த காதல் கிடையாது. मैं खुद को ढूंढता हूँ वो हाथ आ रहे हैं, अब मेरी शक्ल से वो जलवा दिखा रहे हैं, अब मेरी शक्ल से वो जलवा दिखा रहे. இப்ப என் உருவத்தில் அவன்தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறான். அது ஹாலாகி சொல்றாங்க. கால் அப்புனா ஹை ஜோ குச் வோ ஹால், என் கால் எதுவோ அதான் என் ஹால், என் ஹால் எதுவோ அதான் என் கால். என் சொல் வேறு செயல் வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். பை பை வெறும் வாயில் வரக்கூடிய காதல் வார்த்தை அல்ல. எழுதுங்களின் மண்ணறையில் என் காதலன் என்று, இது மனிதரை விளங்கி கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. எனவே மனிதர் விளங்கி கொள்ள மனித காதல் அல்ல, காதலே இங்க இல்லை. மனித காதலாது, மிருக காதலாகுது.
இது காசின் மேல் கொண்ட காதல். பாடல் எழுதுகிறானே புரிஞ்சுங்களா, வைரம் முத்து, அவன் வைரத்துக்கானே முத்துக்கானே எழுதுறாங்க, காசுக்கு தான் எழுதுறான். கண்ணதாசன் அவர் காசுதாசன் தான், ஒவ்வொரு பாட்டுக்கும் காசு வாங்கிட்டு பாரு பை, காசு வாங்க எழுதிட்டு பாரு கவிதை, எல்லாம் காசு, எல்லாம் காசு. இப்போ இசை அமைத்திருப்பார் ஒருத்தர் உட்காந்து, ஏஆர் ரஹ்மான், இதுக்கு பை அந்த பெண்மேல் கொண்ட காதல்னாலையா? அது மாதிரி இல்லை, இது காசு. இசையமைப்பாளர் வேறுங்க, பாடல் படிப்பவர் மூணாவது யாரு? ஒருத்தர் படிக்கிற கூட்டி வராங்கல்ல பை, பாலசுப்ரமணியம், இப்போ யார் இருக்கா? அவர் இறந்து விட்டார்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்து விட்டார். இப்போ யார் இருக்கா? பாட்டு படிக்கிற யாரும் சொல்லு பையன். அப்போ அவர் பாட்டு படிக்கிறார், அவர் காசு வாங்கிறார்ல, காசு வாங்கிறார். இப்போ ஒருத்தர் பாடல் எழுதினார், ஒருத்தர் இசையமைச்சார், ஒருத்தர் பாட்டு படித்தார். இந்த பாட்டை அப்படியே ஒருத்தர் வாய் அசைப்பார், ஒருத்தர் இசையமைப்பார், ஒருத்தர் வாய் அசைப்பார். அப்படி அப்படின்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயம் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க வாயில். பை அவர் நடிகர், நடிகர் என்ன பண்ணுறாரு பை, அவர் வந்து நடிகர் டனால் குமார் அப்படி. அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு எனக்கு எதுக்கான வேலை செய்கிறார் அவர், அந்த பெண் மேல் கொண்ட அப்படியே காதலா, நீ எங்கே என் அன்பே, உண்மையிலேயே வாய் தான் உண்மையில அந்த பெண் மேலே அன்புலாம் கிடையாது. ஏன்னா இப்போ தான் காலையில் வேற ஷூட்டிங்கு, மறுநாள் வேற ஷூட்டிங், காலை இன்னும் பொம்பளைட்டு போய் நீ எங்கே என் அன்பே, நீ இல்லாது நான் வாழ முடியாது, ஆச்சுங்களா, நீ இல்லை நான் செத்துருவேன், வாழ்ந்தால் உன்னோடு இல்லையால் மண்ணோடு, அப்படி அங்கே சொல்லிட்டு வந்திருக்காரு. அங்கே வந்து அந்த அது முடிஞ்சோன்னு இப்போ சாயந்தரம் வேற ஷூட்டிங்கு, அங்கே வந்துட்டு இந்த பொம்பளையை பார்த்துட்டு படிக்கிறாரு. அவரும் எதுக்கு தான், காசு 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 காசு. பை யாருக்குமே அங்கே காதலுக்கு வேலையே கிடையாது, காதலாவது கத்திரிக்காயாவது, பேரு மட்டும் காதல் படம். எனவே சம்பந்தம் இல்லை, இப்படி நினச்சிக்காதீங்க ஷேகுமாருடைய பாடல்களை. वाह 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 वाह, मैं खुद को ढूंढता हूँ वो हाथ आ रहे, मैं खुद को ढूंढता हूँ वो हाथ आ रहे हैं, अब मेरी शक्ल से वो जलवा दिखा रहे हैं, मैं वो नहीं हूँ हरगिज, நான் அவன் அல்ல ஒருபோதும், ஓ மை நஹி ஹை லேக்கின், அவனும் நான் அல்ல ஒருபோதும், ஆனா ஓ முஜுகோ மஹூ கர்கே खुद को बता रहे, அவன் என்னை அழித்து அவனை காட்டிக் கொண்டிருக்கிறான், நான் இங்கே இல்லவே இல்லை. அதைத்தான் அவர்கள் நிலை, என் நிலையே தானப்பா உன்ட்டு சொல்றேன், நான் பொய் சொல்லலப்பா, நீ இதையே ஆக்கிக்கோ, நீ இதையே என்னுடைய ஹால் வந்து என் காலா நான் சொல்றேன். இந்த ஷேகுமார் அப்படிதான் சொல்றாங்க, அந்த காலை வாங்கி ஓ ஹாலா நீ ஆக்கிக்கோ. தப்பிச்ச பின்னாடி போய் சந்தியில் சிரிக்காத, என் ஷேகனா எனக்கு சொல்லாம போயிட்டாங்க அல்லாஹ்விட்டன்னு, அல்லாஹ் பத்தி அட்ரஸ் கொடுக்காம போயிட்டாங்களே, என்னை உருவாக்காம போயிட்டாங்களேன்னு நான் சொன்னேன். நீ என்னப்பா, துனியாவுடைய காதல் அல்ல இது, இறை காதல் இது, தன்னை அழித்து பேசுறாங்க அவங்க. பை அப்போ அவங்களுடைய சொல்லு வேற, இவங்களுடைய சொல்லு வேற ஜி. அப்போ ஷேகுமார்கள் அவங்க கல்வியில் உண்டான அந்த இறை காதலை தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஹக்கு அது, அதுதான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. பேர் சொல்லுச்சு கலாமுக்கு சமயம் எதுக்கு பேச வேணும்? எந்த அளவுக்கு யாரிடமிருந்து அந்த பேச்சு வெளி வருகிறதோ அந்த அளவு உள்ளத்தில் போய் பாயும். அதனால தான் நீங்கள் வெற்றியாளர்கள் வீணாளர்களோட சேராதீங்கன்றாங்க.
குனுமா சாதிகீன். கல்பும் அவருடைய ஹாலும் ஒன்றா இருக்கணும். அவர் தான் சாதிக். அவருடைய காலும் அவருடைய ஹாலும் ஒன்றா இருக்கணும். அவர் தான் சாதிக். அவர் கூட சேருங்க. அங்கேருந்து வரக்கூடிய சொல் உங்களில் போய் பாதிப்பை உண்டாக்கும். யாருடைய ஹாலும் காலும் ஒன்றா இல்லையோ, ஒரு மாதிரி பேசுகிறான் ஒரு மாதிரி நடந்துக்கிறான்னா அவன் பேச்ச பொய். அங்கிருந்து வரக்கூடிய உங்களை பொய்யத்தான் உண்டாக்கும். समझा भाई? சரி, வந்துச்சுங்களா? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உடைய கலாம் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். எங்கேருந்து பேச்சு எங்கேருந்து பிரிஞ்சிச்சு? அப்போ கலாம் தான் அஹ்வால்களை, ஜாத்தோ சிஃபாத்தோ அஃபால் ஆசாரை, அல்லாஹ்வுடைய ஜாத் என்ன, அல்லாஹ்வின் சிஃபத் என்ன, அல்லாஹ்வுடைய அஃபால் என்ன, ஆசார் என்னங்கிறதை எதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது எதுங்க? அல்லாஹ்வுடைய கலாம். இப்போ நாமளாம் நம்ம அறிஞராக பிறந்தோம், ஒருத்தரும் இல்லையே. அவனாக அவனை போய் சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. நல்லா விளங்குங்க ஜி. அல்லாஹு தாலா தான் அவனை பற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தது. இப்ப யாரு ஷேகுமார்கள் உனக்கு அல்லாஹ்வுடைய ஜாத்து சிஃபாத் அஃபால் ஆசாருடைய இல்மு ஞானங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, உங்களுக்கு யார் அவர்கள் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கே அல்லாஹ்வுடைய கலாம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா மௌலா தான் அங்க இருக்கிறான்னு அர்த்தம். இல்லைன்னா வெளி வராது. அல்லாஹ்வுடைய இல்முடைய உன்கே ஜாத்துக்கே அத்தே பத்தே, அவனுடைய ஜாத்துடைய அட்ரஸ் அவனை தவிர யாரும் தர முடியாது. அவன் தான் கொடுக்க முடியும். அப்ப அங்க தஜல்லி ஆகிட்டு இருக்கான் மௌலா தாலான்னு அர்த்தம். அல்லாஹ்வின் ஜாத் சிஃபாத்துக்களை சொல்லக்கூடிய ஷேகுமார்கள் அவனே தஜல்லி ஆகிறான்னு அர்த்தம். பை இப்ப அல்லாஹ்வுடைய கலாம் என்னங்க? அதுக்கு லப்ஸு தேவையில்லை, மானா தேவையில்லை, இது தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சரிதான்? அதுதான் கலாமே நஃப்சின்னு சொல்றது. வெளிப்படுத்தும் அந்த ஆற்றல் அல்லாஹ்ட்ட இருந்துச்சு. கலாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் ஒரு சிஃபத். அது இப்போ குர்ஆன் இருக்கே, அது கலாமுல்லான்னு சொல்றோமே, அந்த கலாமே நஃப்சிக்கு ஒரு போர்வையை பொத்தி அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். அதான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. சுரியானி பாஷை, இது அரபி பாஷை, சுரியானி பாஷை, ஹீப்ரு பாஷை, 4 வேதங்கள் 4 பாஷையில் இருந்துச்சு. தௌராத் மூசா, அப்ரானி, ஜபூர் தாவூத் யூனானி, இஞ்சில் ஈசா சுரியானி, குர்ஆன் முஹம்மது அரபானி, 4 பாஷைகளில் வந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு என்ன இல்லை? பாஷை இல்லை. கலாம் அல்ல, கலாமுல்லாக்கு லாங்குவேஜ் இல்லை, சென்டென்ஸ் இல்லை, லப்ஸ் இல்லை, ஹர்ஃபுகள் இல்லை, சவுண்ட் இல்லை. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு லாங்குவேஜ் இல்லை, சவுண்ட் இல்லை, ஹர்ஃப் இல்லை, வார்த்தைகள் இல்லை, ஜும்லா இல்லை. அல்லாஹ் என்ன சொல்ல வந்தனும் சொல்ல வைப்பான். அந்த கலாமை கொண்டு அல்லாஹ் பேசுவானா? பேசுவான். அந்த கலாமை கொண்டு அல்லாஹ் தஆலா பேசுவான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசினான். எந்த கலாமை வச்சு? லப்ஸ் இல்லாத, சவுண்ட் இல்லாத, வார்த்தை இல்லாத கலாம். ஏன்னா வஅல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, இந்த அஸ்மா குல்லஹாலே அது தலீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ அஸ்மாக்கள் இருக்கு. 6000 பாஷை உலகத்தில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணுக்கு 6000 வார்த்தை இருக்கு, காதுக்கு 6000 வார்த்தை இருக்கு. உலகத்தில் கோடி கோடிக்கு வஸ்துக்களுக்கு ஒன்றுக்கும் 6000 வார்த்தைகள் கணக்கு வச்சா எத்தனை வருஷம் கற்றுக் கொடுத்துருவோம் அல்லாஹ் தஆலா. இதுக்கு பேர் கண்ணுங்க. இதுக்கு இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஆங்குன்னு சொல்லுவாங்க, அரபியில் வந்து ஐன்னு சொல்லுவாங்க. இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெர்மனில் எப்படி, ஜப்பானில் எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடியுது, கண்ணே முடியாது. அப்போ அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா ஒரு நொடியில அந்த கலாம் அல்லாஹ் அப்படி முத்தஜல்லி ஆக்கிட்டான் ஆதம் நபிட்ட. அந்த இல்ம அப்படி முத்தஜல்லி ஆக்கிட்டான். அவங்க பேசுறாங்க. இப்ப அவர்கள் சொல்றாங்களே, இதன் பெயர் வீடு, இவர்கள் பெயர் ஜிப்ரீல், அது அல்லாஹ்வுடைய கலாம் அங்க வந்துருச்சு. அது அவர்கள் வாயில வருகிற பொழுது அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லாக வெளிவருது. பை இங்க இருந்து ஒரு பாட்டு இருக்கு பை. இந்த பாட்டை நான் வந்து ஷேரிட்டில் அனுப்பிச்சிட்டேன் அந்த ஃபோனுக்கு. இங்கேருந்து எப்படி போச்சு இருக்கு லவ்ஸுக்கு சொல்ல சொல்லி அது கேட்டு தெரிஞ்சுக்கிச்சா? இதை ஆன் பண்ணி விட்டு பாட்டை இது வந்து ரிசீவ் வச்சு கேட்டுன்னு சொன்னால் இது சொல்லி இது கேட்டுச்சுன்னு சொல்லலாம். இங்கே இந்த இருந்து பாட்டை ஆன் பண்ணி விட்றணும். தும்ரி கமலியா மே ஹம் சபுக்கு லே லோ,
இது வந்து ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விட்டு இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக ஸ்பீக்கர் நேராக ரெக்கார்ட் வச்சேன். தும்ரி கமல்யாமே ஹம் சபுக்கு லேலோ, இது சொல்லி அது காதால் கேட்கணும். இது வாயிலிருந்து காதுக்கு வர்றது. ஷேரிட்டில் அமுச்சுட்டீங்க இந்த பாட்டை, இங்கே அப்படி இங்கே போயிடுச்சு, போட்டேன் அப்படி படிக்குது. என்ன இருக்கா அப்படி என்ன இருந்துச்சு மாஃபில் லமீர், இது கல்புக்குள்ள என்ன இருந்துச்சோ அந்த கல்புக்குள்ள போயிடுச்சு. காது இது வாயிலிருந்து காதுக்கு போல பாய். இந்த போனுடைய வாயிலிருந்து அவள் காதுல கேட்டு உள்ள போல இங்க கல்பு இருந்து இதுதான் கல்பு டு கல்பு. இதுக்கு பேர் தல்கீன்னு பேர். இந்த போன் தல்கீன் செஞ்சிருச்சு. எதுக்கு? அந்த போனுக்கு. இந்த கல்பு இருந்து கல்பு போயிடுச்சு. அது ஆன் பண்ண என்ன கல்புக்கு என்ன அங்க சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னா, துமரி கமலியாமே ஹம் சபுக்கு லேலோ आपके हम हैं हमको न छोड़ो गरचे बुरे हैं प्यार से देख अजनूरी को अपने मौला न भूलो. அப்படியே சொல்லுது. குரல் கூட மாத்துறது இல்லை. எனவே குரல் கூட மாற்றாமல் அப்படியே சொல்லுகிறது அல்லவா. எனவே இதுக்கு பேர் தல்கீன். அப்ப ஷேഖமார்கள் தல்கீன் செய்வாங்க. முரீதுகளுக்கு தாலீம் கொஞ்சம், முரீதுக்கு வாயில் சில பேர் தாலீம் கல்பிலிருந்து கல்வி போட்டு விட்டுருவாங்க. யூசுப் கீழே பாரு, கீழே பாருப்பா, கண்ணாடி கழட்டுப்பா, நீ பார்க்குற பால் பயமாக இருக்கு எனக்கு. கண்ணாடி போட்டு கண்ணாடி கீழே ஊற்றி மேலேருந்து பார்க்குறாரா? இன்னும் விண்வெளி வாசிகள் பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ சாதாரணமாக பாருங்க, விளைஞ்சுங்களா. அப்போ ஷேகமார்கள் ஒரு ஃபோனுக்கு அந்த மாதிரி ஷேரிட்டில் அனுப்புறீங்க போது ஷேகமார்களுக்கு ஷேரிட்டி கிடையாதா? அவர்கள் முரீதுகளுக்கு சில தாலீம் செய்வாங்க. கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி ஆஷிக்கான காதல் முரீதுகளுக்கு கல்விலிருந்து கல்வி கொடுத்துருவாங்க. நினச்சிங்களா? இங்கிருந்து ஷேரிட்டில் அங்கே போயிடும். இப்போ அவர் பேசினாருன்னா இங்கிருந்து தான் அங்கே வருதுன்னு அர்த்தம். இங்கே பேசுறது நான் என்ன நினச்சனோ அதுதான் அவன் கல்வியில் போயிடுச்சு, அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு இப்படி வாய்ஸ் ஃபோன் அனுப்பலாம் இல்லை பை, இதுக்கு பேர் என்ன? தாலீம். ஷேரிட்டில் அனுப்பலாம்ல, அதுக்கு பேர் என்ன? இன்னொரு மொழியில் அனுப்பாதுன்னு சொல்லி பார்ப்போம். எப்படி மெமரி கார்டை கழட்டி இங்கே போட்டுறாங்க, அதுக்கு பேர் இலக்கான்னு பேர். இது அனுப்பவே தேவையில்லை. இந்த மெமரி கார்டை கழட்டி அதில் ஆயிரக்கணக்கான பயன் இருக்குது. மெமரி கார்டில் 1000 பயன் இருக்குது. அதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டுறது, கழட்டி கொண்டு வந்து. அனுப்பவே தேவையில்லை. சென்டிங்கே வேலை இல்லை. இது அப்படியே இவங்க பேசுகிறாங்க, இவர் இங்கேருந்து எல்லாம் பேசுது. இதுக்கு பேர் இலக்கா. ரூஹிலிருந்து ரூஹுக்கு பாஸ் பண்ணுறது. ஷேகமாரோட தாலீம் இருக்கிறது, தல்கீன் இருக்கிறது, இலக்கா இருக்குது. உன் ஃபோனில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் 3 வகை இருக்குது. இந்த 3 வகையாக முரீதை பேச வச்சுருவாங்க சார். முரீதை கிளப்பி விட்ருவாங்க அவரை. அவர் ஆஷியக்காக இருக்கும். சட்டம் என்ன இருக்கணும்? சட்டம் ஃபர்ஸ்ட் என்ன, அந்த ஃபோன் ரெடியாக இருக்கணும். அதுக்கு அது செவுட்டு ஃபோனாக இருக்குது, அது வந்து ஊமை ஃபோனாக இருக்கணும், அது உன்னுடைய மைக் ரிப்பேராக இருக்குது. என்னத்தை கமிச்சாலும் தாலீமும் வேலை செய்யாது, தல்கீன் வேலை செய்யாது, இலக்காவும் வேலை செய்யாது. இப்போ தாலீம், தல்கீன், இலக்கான்னு 3 வகையில் பேசுவாங்க ஷேഖமார்கள். ஜி நான் சொல்கிறேனே, இதுவெல்லாம் என்னில் ஹயர் வந்துச்சு, அதெல்லாம் ஷேഖுடைய தாலீமும் தல்கீனும் இலக்கா தான். ஜி 3 வகையிலையும் அந்த முரீது முன்னேறல. ஆனால் ரொம்ப ஆஷிக்காக இருக்கார், ஹாதிமாக இருக்கார், ஷேഖுடைய உள்ளம் கவர்ந்தவராக இருக்கார், உள்ளத்தில் இடம் பெற்று விட்டார். அவங்க எதாவது செய்யணும்னு ஷேக் விரும்புகிறாங்க. 3 வகையாகவும் முன்னேற்ற பார்த்தாங்க, முன்னேறல அவர். இப்போ இன்னொரு 3 ஆயுதங்கள் வச்சுருக்குறாங்க அவங்க. தாலீம், தல்கீன், இலக்கா. இது 3 வேலை செய்யலை. தாலீம் வாயிலிருந்து காதுக்கு போகிறது, தல்கீன் கல்பிலிருந்து கல்புக்கு போகிறது, இலக்கா ரூஹிலிருந்து ரூஹுக்கு போகிறது. இது 3மே வேலை செய்யலை. அப்படிங்கும்போது 3ஆக வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து தவஜு. ஷேഖுடைய தவஜு அங்கே விழுகும் ஒரு பக்கம், அது அல்லாஹ்ல மாற்றிடுவோம். அதுவும் வேலை செய்ய தசர்ருஃப். அவர் கல்வியை புரட்டி இப்படி திருப்பி வைப்பாங்க. எல்லாம் ஹதீஸில் வருது. உதாரணம் இப்போ அந்த பாடம் இல்லாதுன்னு சொல்ல நான். பெருமாள் இப்படின்னாங்க, ஒரு சஹாபிக்கு கல்வியை மாற்றி வச்சுட்டாங்க. ஒரு சஹாபிக்கு இப்படின்னாங்க, இல்மியை கொடுத்துட்டாங்க. அது தவஜு. அது கல்வியை மாற்றுறது தசர்ருஃப். இது எதுவுமே அவருக்கு தேரல. அப்படியும் செஞ்சு பார்த்தாங்க, அவர் முன்னேற மாதிரி தெரியல. கடைசி ஆயுதம் ஒன்றுக்கு துவா. ரப்பே உஃபைது அம்ருஹு இலைக்,
அவர்கிட்ட ஒன்ட்ட ஒப்படைச்சிட்டேன் இல்லைன்னு அல்லாட்ட ஒப்படைச்சிடுறாங்க துவா விளைஞ்சிங்கன்னா 6 வகையாக காமிலாக்குவாங்க ஒரு முரீத ஷேக் காமிலாக்குற முறை ஆச்சுங்களா. இப்போ கலாமே நஃப்சின்னு என்ன சொன்ன போய் கலாமே நஃப்சினா ஹக்கு தாலாவுடைய கலாம் வித்தவுட் சவுண்டு. இந்த சவுண்ட் எல்லாமே ஹாதிஸு. குர்ஆனுடைய சவுண்டு ஹாதிஸ், லப்ஸு ஹாதிஸ், ஹர்ஃபு ஹாதிஸ், பேப்பர் ஹாதிஸ், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு இல்லை. இது இல்லாம அந்த கருத்தை அல்லாஹ் தஆலா சொன்னா பாருங்க, அதுதான் கலாமே நஃப்சி. அது கதீம், அது கதீமானது. புரிஞ்சுங்களா ஜி? இந்த ஹாதிஸ் தான் அந்த கதீமின் பக்கம் அறிவிக்குது நமக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புரிஞ்சுங்களா? இது குர்ஆனுடைய வார்த்தை. இது ஹாதிஸா கதீமா, என்ன பதில் சொல்லுவீங்க? இது ரெண்டுமே சேர்ந்து இருக்குங்க. லப்ஸு ஹாதிஸு, இதன் கருத்து கருத்து உள்ளதானே இருக்கு, லப்ஸுக்குள்ளதான் கருத்து இருக்கு, அது கதீமு. பை லப்ஸு ஹாதிஸு அதனால இந்த குர்ஆனை நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கதீமுன்னு சொல்லுவோம். நம்ம லப்ஸு விளக்கம் என்ன? லப்ஸு ஹாதிஸு, அதனால் அதை அறிவிக்கக்கூடிய மதுலூல் கதீம். ஜெயலிங் பை, சரி இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி மேல் விளக்கங்களை பின்னால் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.